ஒரு கப்பல் கிடச்சாங்க. இவங்களோட வீடியோ எடுத்துடலாம் ஒன்று பாருங்க கைஸ். ஸோ இவங்களோட வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் போட்டிடலாம். ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஒன்ஸ் அகெயின். ஐ ஹோப் யூ கைஸ் ஆர் குட் அண்ட் ஃபைன். ஸோ எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா ராஜஸ்தானில் கோயிலில் வந்திருக்கோம். பிலாடா வந்து ஃபுல் டூர் எடுக்கிறோம். இது சுற்றி பார்ப்போம். நான் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, பட் நீங்கள் அப்படியே பார்க்கலாம். அதாவது முதல் வந்து இது வந்து ட்ரெயின் மாதிரியே போயிட்டு இருந்தது. இப்போ எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சுருக்காங்க. ட்ரெயின் மாதிரி போகிற மாதிரி ஆப்ஷன் இருக்காது. முதல்ல இருந்தது, இப்போ இல்லை. ஆனால் இப்போ நம்ம வந்து இப்படியே நார்மலாக பார்க்குற மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்கன்னா சாமியோட வீடு காய்ஸ். அதாவது பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அது இல்லாமல் அது வந்து நார்மலான இது தான். ஆனால் இங்கே இது வந்து சாமியோட வீடு ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த பக்கம் போக முடியாது. அங்கே வந்து பகவத்கீதா அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இதே மாதிரி நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்ப்போம் காய்ஸ். பார்த்திங்கன்னா ரத்து காய்ஸ், ரத்தோட வீல் இருக்குல்ல, அதுதான் காய்ஸ் இது. ஆனால் ரொம்ப ஹார்டாக இருக்குது பாருங்கள். ரொம்ப பழசு. ரத்தோட வீல் வருதுல்ல, அது. இவங்க பார்த்திங்கன்னா லைவ் இப்போது இருக்காங்க. தியான்ஜி, இவங்க பேர் திவான்ஜி. இங்கே எழுதியிருக்கு கீழே ஹிந்தியில். அது இல்லாமல் இது எப்படின்னா, நம்ம சாமியோட லைன் பை லைன் வந்து அவங்களோட கூட இருப்பாங்க பூஜை பண்ணுற மாதிரி. அவங்க வந்து லைன் பை லைன் வருவாங்க. அங்கே ஸ்டார்டிங்கு அப்படியே லைன்லாம் வருவாங்க. இது இல்லை, அதெல்லாம் வேறு. இங்கே தான் தியான்ஜி ஸ்டார்ட் ஆகுவாங்க. ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்ட், ஃபோர்த், ஃபிஃப்த்து. மீன்ஸு இவங்க இறந்துட்டாங்கன்னா இவங்களோட சன்னு, இவங்க இறந்துட்டாங்கன்னா இவங்களோட சன்னு, இவங்க இறந்துட்டாங்கன்னா இவங்களோட சன்னு. நெக்ஸ்ட் அப்படியே இப்போது இவங்க வந்து இப்போ லைவில் இருக்காங்க. இவங்க வந்து நிறைய பேர் நிறைய இடத்துல வருவாங்க. அப்போ அது இல்லாமல் நம்ம கோயம்புத்தூரில் வந்துட்டு போயிருக்காங்க. ஒன்ஸ் இல்லை, நிறைய வாட்டியே வந்திருப்பாங்க. எங்கள் கோயிலுக்கெல்லாம் இவங்க தான் வருவாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூல் புலையா இருக்குல்ல, அதுக்குள்ளே போவோம். இதுதான் காய்ஸ் பூல் புலையா. இப்போ வந்து எதுவுமே தெரியாது காய்ஸ், எந்த பக்கம் போனோன்னு. நான் உங்களை ஃபாலோ பண்ணிகிட்டே போவேன். பார்க்குறதே தெரிய மாட்டேங்குது எந்த பக்கம் போனோன்னு. நம்ம கை வச்சு போவோம். ஈஸியாக போயிடலாம் காய்ஸ். ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் அழுக்காக இருக்குல்ல காய்ஸ், அதனால் நம்ம வந்து ஈஸியாக கம்ஃபர்டபுளாக போயிடலாம். ஈஸியாக தான் இருக்குது பாருங்கள். ஓ பாருங்க, இது பக்கம் நம்ம ஈஸியாக வந்து முன்னாடி வந்துட்டோம். ஏன்னா கிளாஸஸ் எல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது காய்ஸ், அதனால் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு போயிட்டோம். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங்குவேஜ் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, எந்த லாங்குவேஜ் பேசிட்டு இருக்காங்க காய்ஸ். இது பார்த்திங்கன்னா மெஹல் மேலேருந்து பார்க்குறதுக்கு வெரி வெரி பியூட்டிஃபுல் காய்ஸ். வேறு லெவலு, ரொம்பவே அழகாக இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா என் அம்மா உக்காந்துருக்காங்க. அவங்க கூட தான் வந்தேன். சரி, அவங்கனால நடக்க முடியாது, ஸோ அங்கே உக்காந்துருக்காங்க. நான் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு போவேன். இது பார்த்திங்கன்னா பழைய காலத்தோட டாக்குமெண்ட்ஸு, அது எல்லாமே என்ன நடந்தது இதில் எல்லாமே எழுதியிருக்காங்க. அது இல்லாமல் லாங்குவேஜ் பார்த்திங்கன்னா ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்க. பழசு, பட் வந்து ஹிந்தியில் தான் எழுதியிருக்காங்க. இதாவது பார்த்திங்கன்னா நம்ம பழைய காலத்தில் வந்து கோதுமரி இருக்குல்ல, அதை வந்து இது பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இது மாதிரி தான் நம்ம ராஜஸ்தானில் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. காஸ்டியூம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் காஸ்டியூம் அதிகமாக இருக்கும் ராஜஸ்தானில். இது பாருங்க, தட்டுறது இந்த மாதிரி தான் வச்சு தட்டுவாங்க. அது பார்த்து தயிர் இருக்குல்ல, தயிர் ஆட்டுருக்கு. அது இல்லாமல் இது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் மேலே எடுக்கிறதுக்காக இப்படி சுற்றும் போது இந்த வாட்டர் அப்படியே கீழே இருக்கிற வாட்டர் வந்து மேலே வர்ற மாதிரி. அது இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா கயிறு செய்வாங்க. அதில் பார்த்திங்கன்னா குழந்தைய வந்து எப்படி காலால் ஆட்டுவாங்க பாருங்கள். காலில் வச்சுருக்காங்க, அப்படியே ஆட்டுற மாதிரி, காலால் ஆட்டுற மாதிரி இருக்கும். ஸோ அது இல்லாமல் நிறைய ஐட்டம்ஸ் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப பழசு காய்ஸ். அந்த பக்கம் நம்ம போகல. சரி, நெக்ஸ்ட் டைம் பார்ப்போம். हाँ लारी ना पीछे ना और मुना का
फीस अंदर फीस फीस देव जा सको ஓ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்கணுன்னா ஃபீஸ் கொடுக்கலாம், இல்லைன்னா அவங்க கொடுத்துட்டாங்கன்னா நம்ம பார்த்துக்கலாம். இதாவது வந்து ரொம்ப பழசு. முதல்ல வந்து இந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ பார்த்திங்கன்னா இப்போது கொஞ்ச நேரத்தில் அவங்க ஓட்டுவாங்க ஐ திங்க். பாருங்க காய்ஸ், இதெல்லாம் ரொம்ப பழைய இது, இப்போது கிடையாது. இதெல்லாம் ரொம்ப பழசு, ரொம்ப பழைய சர்டிஃபிகேட்ஸ் அந்த மாதிரி இருக்கும்ல. இதாவது வந்து கிஃப்ட்டு தான் இது. நம்ம மெடல்ஸ் இருக்கும்ல, அதே மாதிரி மெடல்ஸ் தான் இது. இதெல்லாமே மெடல்ஸ் காய்ஸ். இது வந்து கிளாஸ் ஒர்க் காய்ஸ், ஃபுல்லாக வந்து கிளாஸு. இது வந்து கிளாஸில் வந்து விநாயகர் எல்லாம் செஞ்சு வச்சுருக்காங்க. ஆன் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் ஆஃப் பண்ணிடுவேன் கொஞ்சம் நேரம். இது பார்த்திங்கன்னா நம்ம கீழே பார்த்தது தான் சேம் டயக்ராம் இருக்குல்ல, சேம் தான் வந்து கீழே இருக்குது காய்ஸ். இந்த பக்கம் வச்சுருக்குல்ல, அது சேம் வந்து கீழே இருக்கிற டயக்ராம் தான். இது பாருங்க, சுற்றி வந்துட்டு இருக்குது திருப்பி. நம்ம லாங்குவேஜில் வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க தெரியல, ஆனால் ஹிந்தியில் வந்து கண்டாகர்னு சொல்லுவாங்க. அது வந்து ஜோத்பூரில் இருக்காமா. அது நம்ம நெக்ஸ்ட் இதில் பார்ப்போம். உள்ளே தேடி போக வேண்டியது. எப்படி கண்டுபிடிக்கிறது? எல்லாமே வந்து சர்டிஃபிகேட்ஸ் காய்ஸ். இங்கே பாருங்கள், சம்திங் டிஃப்ரெண்ட். ஐயப்பா சாமி. பார்த்திங்கன்னா தல்வாருன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் கத்தி, இதெல்லாம் பழைய காலத்தோடது, ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். இது பழைய காலத்தோட கத்தி கைஸ். இது எல்லாமே அதுதான் கைஸ், எல்லாமே கத்தி தான். இது பார்த்திங்கன்னா கைஸ், அவங்க வந்து தலையில் வந்து முடி இருக்காங்களே, அந்த முடி வந்து கட்டி வந்து ஃபுல்லாக தபஸ்யாக பண்ணுவாங்க. மீன்ஸ் ஃபுல் டே ஃபுல் நைட் அப்படியே நிற்பாங்க. முடி வந்து கட்டிடுவாங்க. பார்த்தா தெரியுதா, இந்த முடி கட்டியிருக்காங்க ஸ்டீல் இதில். அவங்க வந்து முடி கட்டிகிட்டே தபஸ்யாக பண்ணுவாங்க. இங்கே பாருங்கள், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இது கிளாஸ் ஒர்க் ஐஸ். ஃபுல்லாகவே வந்து கிளாஸோட ஒர்க்கிங் தான். ரொம்பவே அழகாக இருக்குது. சின்ன சின்ன கிளாஸஸோட டிசைன்ஸஸ் காய்ஸ். இதெல்லாமே சின்ன சின்ன கிளாஸஸ்ஸு. ஃபுல்லாக வந்து சின்ன கிளாஸில் வந்து டிசைன் செஞ்சுருக்காங்க. வெரி பியூட்டிஃபுல், ரொம்பவே அழகாக இருக்குது காய்ஸ். பார்க்குறதுக்கு வித்தியாசமாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். மீன்ஸ் இதில் வந்து ஒரே ஒரு லைட்டிங் போட்டாலே இங்கே ஃபுல்லாக வந்து ஃப்ளாஷ் அடிக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து ராஜஸ்தானில் எப்படின்னா, யாராச்சும் கல்யாணம் நடந்தால் அவங்க வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுறதுக்கு ஒன்ஸ் இங்கே தான் வருவாங்க. இந்த இடத்துல வந்து கல்யாணம் பண்ணோன்னே விசிட் பண்ணுறதுக்கு இங்கே தான் வருவாங்க எப்போவுமே. இது பார்த்திங்கன்னா மெஹந்தி இருக்குல்ல, கையில் வந்து நம்ம மெஹந்தி போடுறதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதெல்லாமே கையில் வந்து மெஹந்தி டிசைன் போடுறதுக்காக யூஸ் ஆகும். சும்மா அந்த க்ரீன் இது டிசைன்னா பிளாக் அந்த மாதிரி கலர் வந்து பூசுறதுக்காக ரொம்பவே ஈஸியாக இருக்கும் மெஹந்தி. ஹோலி விளையாடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. ஹோலி இந்த ரவுண்ட் இருக்குல்ல காய்ஸ், இதெல்லாமே வந்து பட்டன் காய்ஸ். நம்ம லைட் ஆன் பண்ணுறதுக்கு பட்டன் யூஸ் பண்ணுவாங்களே, அது வந்து பட்டன்ஸு பழைய காலத்தோடுது. வந்து இது பேர் வந்து பேலன்னு சொல்லுவாங்க, பேலன். இதில் வந்து சப்பாத்தி செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது இது வந்து வேறு மாதிரி இருக்கும். இதுக்குள்ளே ஸ்பூன்ஸு அதெல்லாம் அப்படியே திருப்பி பேக் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். இது காலத்தோட லைட்டிங்கு ஓடுது, லைட் ஓடுது. இது வந்து தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. இந்த மாதிரி பழைய காலத்தில் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ராயல் அவங்க யூஸ் பண்ணுற இது. நார்மலாக பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. அந்த ஒன்ஸ் அகெயின் லுக் அட் காய்ஸ், ரொம்பவே பியூட்டிஃபுல்லான பிளேஸு, ரொம்பவே அழகாக இருக்குது. சின்ன விண்டோஸு, ஃபுல்லாக கிளாஸ் போட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸாக பாருங்க காய்ஸ், வேறு லெவலாக இருக்கும் இங்கே. நான் திடீர்னு பார்த்து நானே பயந்துட்டேன் காய்ஸ். பாருங்க காய்ஸ்,
திடீர்னு பார்த்து பயந்துட்டேன் காய்ஸ், நானே பயந்துட்டேன். ஓ காட், இது பாருங்க காய்ஸ், வேற லெவலு காய்ஸ். பயந்துட்டேன் காய்ஸ், நிஜமாவே பயந்துட்டேன். பயந்துட்டேன் காய்ஸ், நிஜமாவே. இதெல்லாம் புதுசாகவே இருக்குது. நான் போன வாட்டி வரும்போது இதெல்லாம் இல்லை காய்ஸ். நான் பார்த்தேன், போன வாட்டி வந்து பார்த்தேன், ஆனால் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. இந்த வாட்டி கொஞ்சம் வேறு லெவலில் இருக்குது. பாருங்க காய்ஸ். வாவ், பியூட்டிஃபுல் காய்ஸ். மை ஃப்ரெண்ட் காய்ஸ், மை ஃப்ரெண்ட். ஒரு கால் இல்லை காய்ஸ், பாருங்கள் கீழே கிடக்குது. ஃப்ரெண்ட் ஹாய். ஒரு கண் ஃபுல்லாக வெளியே வந்து கிடக்குது காய்ஸ். திரும்பி வா, திரும்பி வா, கமான் கமான். வரல வரல. என்ன 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 முறிக்கிற, என்ன முறிக்கிற? நான் பயந்துருவேண்ணா. என்ன வந்துருச்சு? ஓ ஓஹோ ஓ. ஹாய் டெவில், I'm AK26 மோடோ vlogger. இதுதான் நம்ம சாமி கைஸ், அதாவது ஐ மாதான்னு சொல்லுவாங்க. மோஸ்ட்லி வந்து நம்ம கோயம்புத்தூர் எல்லா இடத்துல பார்த்தீங்கன்னா துணி கடையில் வந்து மாதாஜின்னு பேர் போடுவாங்க. மாதாஜி, மகாலட்சுமி அந்த மாதிரி போடுவாங்க. இது வந்து மாதாஜி, இவங்க தான் மாதாஜி, இவங்க பேர் தான் மாதாஜி கைஸ். சாமி பேர் தான் கடை வைக்கிறது அதிகமாக இருக்கும் நம்ம ராஜஸ்தானில். ஆல் கைஸ், இந்த வீடியோ நம்ம இங்கே எண்ட் பண்ணிடலாம். சூப்பராக இருக்குது காய்ஸ், வேறு லெவலு. அதாவது இன்றைக்கி வந்து நம்ம இங்கே வந்திருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து இன்னும் வேறு இடத்துக்கு போவோம். ஸோ பேக் டு கீழே போயிடலாம். ஸோ ஆல்ரைட் கைஸ், வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் போடுங்க. சேனலில் புதுசாக என்ன சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வில் மீட் இன் another வீடியோ. டில் தட் பை பை, ஹாவ் அ குட் டே, சேஃப் ரைட். பூம். ஒரு கப்பல் கிடச்சாங்க, இவங்களோட வீடியோ எடுத்துடலாம் ஒன்று. பாருங்க கைஸ். ஸோ இப்போ தான் ரீசெண்டாக மேரீட் ஆகிருக்காங்க. இவங்க சென்னையில் இருக்காங்க. ஸோ இவங்களோட வீடியோ வந்து நம்ம யூடியூப்பில் போட்டிடலாம். இதுக்குள்ளே வந்து நான் போகிறது வந்து ஃபஸ்ட்டே எடுக்கலாம், பட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ நம்ம உள்ளே போயிட்டு வருவோம். இதுக்குள்ளே சாமி இருக்காங்க, நம்ம இது சுற்றி பார்த்துடலாம். ஃபுல்லாக வந்து சாமி ஃபோட்டோஸ் தான் காய்ஸ். அது இல்லாமல் நம்ம படேர், இது வந்து கோயில் பேர் வந்து படேருன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல்லாகவே சாமி ஃபோட்டோஸ் தான் காய்ஸ். பாசா ராம் ராம். ஸோ இந்த பிளேஸில் வந்து சாமி உட்காருவாங்க. இது வந்து ஃபுல்லாக பேக் பண்ணி வச்சுருக்காங்க. Let's go outside.